வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் நாம் அனைவரும் தினமும் செய்யும் ஒரு எளிய ஆனால் ஆழமான அர்த்தம் கொண்ட செயலை பற்றி பேசப்போகிறோம். அது வீட்டில் தீபம் ஏற்றுவது. பலர் பழக்கமாக தீபம் ஏற்றுகிறோம். ஆனால் அதன் உண்மையான பொருள், ஆன்மீக அர்த்தம், வாழ்க்கையில் அது ஏற்படுத்தும் மாற்றம் எத்தனை பேர் உண்மையாக யோசித்திருக்கிறோம்? இந்த வீடியோவில் தீபம் ஏற்றுவதின் காரணம், அடையாளம், அதன் பயன் அனைத்தையும் எளிய முறையில் அறிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் தீபம் ஏற்றும் போது ஒரு சிறிய விளக்கை மட்டும் ஏற்றவில்லை. அதன் மூலம் தெய்வீக ஆற்றல், நல்ல அதிர்வுகள், அமைதி மற்றும் ஆசீர்வாதங்களை நம் வீட்டுக்கும் நம் இதயத்துக்கும் வரவேற்கிறோம். தீபத்தின் சுடர் மேல் நோக்கி உயரும்போது நம் பிரார்த்தனைகள், நம்பிக்கைகள், விருப்பங்களை தெய்வத்தின் பக்கம் எடுத்து செல்கிறது என்று நம்பப்படுகிறது. தீபத்தின் சுடர் ஒருமித்தமாக எரிவது போல நாமும் நம் வாழ்க்கையில் அமைதியாகவும் ஒருமைப்பாட்டுடனும் இருப்பது அவசியம் என்பதை குறிக்கிறது. சூரியன் மறையும் நேரத்தில் இயற்கையின் அதிர்வுகள் மாறுகின்றன என்று நம்பப்படுகிறது. இந்த நேரத்தில் தீபம் ஏற்றுவதால் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் நீங்கி அமைதி, சமநிலை மற்றும் சுபீட்சம் நிறைகிறது. நெய் அல்லது எண்ணெய் கொண்டு ஏற்றப்படும் தீபம் வாசனை சூழலை தூய்மைப்படுத்தி தெய்வீக உணர்வை உருவாக்குகிறது. இந்திய மரபில் தீபம் ஏற்றுவது என்பது வீட்டில் இறைவன் இருப்பதை குறிக்கும் ஒரு அறிகுறியாக கருதப்படுகிறது. ஒளியும் தூய்மையும் பக்தியும் இருக்கும் இடத்தில் மகாலட்சுமியும் சரஸ்வதியும் அருள் பாலிப்பார்கள் என்று நம்பப்படுகிறது. அதனால் பலர் தீபம் ஏற்றி செழிப்பு, அறிவு, அமைதி ஆகியவற்றை வரவேற்கின்றனர். தீபத்தின் ஒரு ஆழமான உள்ளர்த்தம் உள்ளது. தீபத்தின் தண்டு நம் அகங்காரத்தை குறிக்கிறது. அதில் எண்ணெய் அல்லது நெய் நம் ஆசைகளை குறிக்கிறது. தண்டு எரிந்து கொண்டிருக்கும் போது நம் அகங்காரம் மற்றும் ஆசைகள் தெய்வத்தின் அருளில் கரைந்து விடட்டும் என்ற உணர்வை அது தருகிறது. தீபத்தின் ஒளி அன்பு, தியாகம், கருணை நிறைந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைவூட்டுகிறது. ஆகையால் தீபம் ஏற்றுவது ஒரு சாதாரண சடங்கு அல்ல, அது ஒரு அழகான ஆன்மீக செயல். ஒவ்வொரு முறையும் தீபம் ஏற்றும்போது ஒரு நொடி கண்களை மூடி மனதில் பிரார்த்தியுங்கள். நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், நல்ல பாதை, இவை அனைத்தையும் இறைவனிடம் வேண்டுங்கள். தீபத்தின் ஒளி உங்கள் வாழ்க்கையில் என்றும் பரவட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.